வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது primitives ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன். ஸோ மொத்தம் 4 primitives இருக்குது. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் primitives define how processes interact, share data and synchronize. ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே ஒரு டேட்டாஸ் இருக்கும், அப்புறம் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் மற்ற ப்ராசஸ் கூட, அதோடைய சின்க்ரனைசேஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாம் எப்படி நடக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பிளாக்கிங் primitive. The sender or receiver wait until the operation is completed. சென்டரோ ரிசீவரோ அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு டாஸ்க்கு முடிக்கிற வரைக்கும். பிஃபோர் ப்ரொசீடிங் வித் த நெக்ஸ்ட் டாஸ்க், அடுத்த டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகணும், இல்லை வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் நம்ம பிளாக்கிங் ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எ ப்ராசஸ் சென்ட் எ மெசேஜ் அண்ட் வெயிட் ஃபார் அன் அக்னாலஜ்மெண்ட் பிஃபோர் இட் ப்ரொசீட். அதாவது ஒரு டாஸ்க்கு முடிக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணணும் ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும். ஓகேங்களா, அதான் அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவோம். அடுத்த டாஸ்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிடணும், அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும். இதுதான் பிளாக்கிங் ப்ரிமிட்டிவ். நெக்ஸ்ட், நான் பிளாக்கிங் ப்ரிமிட்டிவ். அதோட அப்படியே ஆப்போசிட் தான். வெயிட்லாம் பண்ண தேவையில்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சென்டர் ஆர் ரிசீவர் டஸ் நாட் வெயிட் ஃபார் த ஆப்ரேஷன் டு கம்ப்ளீட், கேன் ப்ரொசீட் வித் அதர் டாஸ்க். இப்போ ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்காரு, அது முடிக்கவே இல்லை, அப்படியே பேரலாக இன்னொரு டாஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் நான் பிளாக்கிங் primitive. The sender may continue processing and handle the message response later. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சின்க்ரோனஸ் primitive. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா, sender and receiver are synchronized. The sender wait for the receiver to acknowledge the message before continuing. அதாவது சென்டர் இருப்பார், ரிசீவர் இருப்பார். சென்டர் என்ன பண்ணுவார், இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு எதிர்பார்ப்பார் ரிசீவர் கிட்ட இருந்து. ஓகேங்களா, சரி. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இட் இன்வால்வ் டூ வே இன்ட்ராக்ஷன், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் கொடுக்கணும் சென்டரு, ரிசீவர் என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் சின்க்ரோனஸ்ட் ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவோம். It involves a two-way interaction, request response, where the sender typically blocks until it get a response. So response வர வரைக்கும் என்ன பண்ண, பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, எந்த இஷ்யூஸும் இல்லை. எக்ஸாம்பிள், TCP கனெக்ஷன். A server wait for a client connection and data before proceeding with further computation. ஸோ வெயிட் பண்ணி ஆகணும் கிளைண்ட்டோடைய கனெக்ஷன் வர வரைக்கும். கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சின்க்ரனஸ் ப்ரிமிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஏடிஎம்மில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் டைப் பண்ணுறோம், பணம் எடுக்கிறோம். ஸோ நம்ம நம்பர் டைப் பண்ண உடனே அது பேங்க்கு கூட கனெக்ட் ஆகுது இல்லையா, நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே சின்க்ரனஸ் ப்ரிமிட்டிவ் எல்லாமே பேங்க்கில் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட், அசின்க்ரனஸ் ப்ரிமிட்டிவ். சென்டர் அண்ட் ரிசீவர் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி. அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி இருக்கும். ரெக்வஸ்ட்டும் பண்ண தேவையில்லை, ரெஸ்பான்ஸும் பண்ண தேவையில்லை. ரெக்வஸ்ட் பண்ணாலும் எப்போ வேணாலும் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் பயன்படுத்தலாம், இல்லை ரெஸ்பான்ஸ் வரலனாலும் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அசின்க்ரனஸ் ப்ரிமிட்டிவ். த சென்டர் சென்ட் எ மெசேஜ் பட் டஸ் நாட் வெயிட் ஃபார் த இமீடியட் ரெஸ்பான்ஸ். அக்னாலஜ்மெண்ட்டுக்கு இமீடியட் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. It can continue processing without being blocked. பிளாக்கும் பண்ண தேவையில்லை, நம்ம ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். The receiver may respond later and the sender can handle the response when ready. ஓகேங்களா, ஸோ எப்போ வேணாலும் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இம்மிடியேட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப நாள் வெயிட் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணாமல் நம்ம உடனே அந்த ப்ராசஸை முடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அசின்க்ரனஸ் ப்ரிமிட்டிவ் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இதில். எக்ஸாம்பிள், போலிங் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். எ ஒர்க்கர் ப்ராசஸ் செக் ஃபார் நியூ டாஸ்க் இன் எ டாஸ்க் கியூ. ஒரு டாஸ்க் கியூ இருக்குது, அதில் ஏதாவது புது டாஸ்க் வந்து என்ன பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. பட் இஃப் நோ டாஸ்க் இஸ் அவைலபிள், இட் கண்டினியூ அதர் ஒர்க் until new tasks are placed in the queue. ஸோ வேலை ஏதாவது செஞ்சிட்ருக்கோம்,
புதுசாக அந்த க்யூவில் வந்து டாஸ்க் வர வரைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த அசின்க்ரோனஸ் ப்ரிமிட்டிவில் பயன்படுத்தும் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். Primitives for distributed communication. First one blocking primitive, second one non-blocking primitive, third one synchronous primitive with example, fourth one asynchronous primitive with example. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.